அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய முந்தைய பதிவுல ஜீவசமாதிகளை பத்தியும், ஜீவசமாதிக்கும் மரணத்துக்கும் உள்ள வித்தியாசத்த பத்தியும், எதுக்காக நம்ம ஜீவசமாதிய தேடி பயணிக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் நான் நெறைய பதிவுகள் போட்டிருக்கேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருச்செந்தூர் கோயில ஒட்டியே உள்ள 11 ஜீவசமாதிகள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தைய பதிவ நீங்க பார்க்கல அப்படின்னா, அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில சுத்தியுள்ள 11 ஜீவசமாதிகள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில பத்தி உங்களுக்கு நான் பெருசா சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா தமிழ்நாட்டுல உள்ள எல்லாருக்குமே இந்த சுப்பிரமணிய சுவாமி கோயில பத்தி தெரியும். ஆனா தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கோயில ஒட்டி 11 ஜீவசமாதிகள் இருக்கு அப்படின்ட்டு இந்த வீடியோவ பார்க்குற எத்தனை பேத்துக்கு தெரியும்? இந்த ஜீவசமாதிய தேடி நீங்க ரொம்ப அலைய வேண்டிய அவசியமே இல்லங்க. இந்த கோயில்லேருந்து வெளியில வந்து எப்படி போகணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில பத்தி சொல்லணும் அப்படின்னா, அறுபடை வீடுல 2ஆம் படை